ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி சிம்பிளான சூப்பரான சமையல் தாங்க. இந்த வெயிலுக்கு ஏற்றது காரம் புளிப்பு அதெல்லாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இப்படி ஒரு நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கலந்த சாதம் பண்ணியிருக்கேன். அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த திருக்கோவிலூர் தான் கிளினிக் அப்படின்னு. எஸ், திருக்கோவிலூர் தாங்க கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க அதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம். காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க, இல்லை கவுன்சிலிங் வேணாலும் வந்துக்கோங்க, இல்லை ஒரு கன்சல்டேஷன் மாதிரினாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைமை வந்து திருக்கோவிலூரில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 to 1 o'clock வரைக்கும் டாக்டர் ஓவி பிரியா அவங்க பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவர் அவைலபிளாக இருப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 to 7 அவைலபிளாக இருப்பாங்க. அதாவது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கணவர் பரம்பரை சித்த மருத்துவர் புகழேந்தி அவர்கள், அவங்களோட சேர்ந்த டாக்டர் ஓவி பிரியா பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவம். நாங்கள் இங்கே தாங்க பண்ணுறோம், திருக்கோவிலூரில் பண்ணுறோம். இந்த டைமிங்கும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஃபோன் நம்பரும் இருக்குது, வேணுன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன சாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம். இந்த தயிர் சாதம்ன்றது என்னென்னா, புளிக்காமல் இருக்கணும் தயிர். பசும்பால் கிடச்சிதுன்னா உர ஊற்றி தாளிச்சுக்கோங்க. இந்த மோர் மிளகாய் தாளிச்சிருக்கேன் பாருங்கள், மோர் மிளகாய் அப்படியே எடுத்து இந்த சாதத்தோட சாப்பிட்றலாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் மோர் மிளகாய். தயிர் சாதம் வந்து புளிப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. எலுமிச்சம்பழம் சாதம் மரத்தில் இருந்து அப்படியே பறிச்சுட்டு வந்தது எலுமிச்சம்பழம் தாங்க. ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு சாதம் என்னென்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டு கருவேப்பிலை, பெருங்காயம், 2 வத்த மிளகா, இல்லைன்னா பச்சை மிளகா காஞ்சி போயிருக்கும் பாருங்க, அதை கூட கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வேர்க்கடலை, அதாவது வேர்க்கடலையில் இல்லாத சத்து கிடையாதுங்க. முந்திரி பருப்பு தான் வேணும் அவசியம் இல்லை, தேவைன்னா போட்டுக்கலாம். இல்லைனா வேர்க்கடலை அழகாக வறுத்துட்டு, வறுத்த வேர்க்கடலையே வாங்காதீங்க, நீங்களே பச்சை வேர்க்கடலை வாங்கின்னு வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுத்துட்டு புடைச்சிட்டு அந்த வேர்க்கடலைக்குள்ளே ஒரு காம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து போட்டு, அது பித்தம், அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா சட்னி அரைக்கலாம், வேர்க்கடலை பருப்பி பண்ணிக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், பிள்ளைங்க போர் அடிக்குதுன்னும் போது கொடுக்கலாம். அந்த வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு கொதிக்கக்கூடாதுங்க. தாளிச்சு விட்டோடனே அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிழிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸை உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிட்டு அப்படியே சாதத்தை ஆற வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சிட்டு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக எலுமிச்சை சாதம் ரெடி ஆகிடும். எலுமிச்சை சாரை ஊற்றிட்டு கொதிக்க வைக்கக்கூடாது, கசந்து போயிடும். நான் செய்கிற மெத்தடை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி தேங்காய் சாத்துக்கும் எனக்கு துருவுறதுக்கு முடியாது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, இது எங்கள் மாமியார் சொன்னது, எனக்கு சிசரின் அப்படின்றதுனால துருவக்கூடாது, அந்த பேத்துட்டு மிக்சியில் போட்டு ஓட்டிக்கோ அப்படின்வாங்க. இது வரைக்கும் அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். தேங்காய் சாத்துக்கு அப்படி தான், எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க, இல்லை கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கோங்க. கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கோங்க. அதே மாதிரி அந்த பச்சை மிளகா இருக்கு இல்லையா, கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும், அதான் நான் கிள்ளி தாளிச்சிருக்கேன். கிள்ளி 2 மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கிள்ளி தாளிச்சிட்டு பெருங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு வேர்க்கடலையும் ஒரு பிடி போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு தேங்காய் போட்டுட்டு 2 பெரட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. அதுக்கப்புறம் சாதம் வடிச்சிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் கிளறிக்கோங்க உப்பு சேர்த்து. சரிங்களா? இந்த வாழைக்காய் பொரியல், வாழைக்கச்சல் பொரியலும் நம்ம வீடியோவில் கொடுத்துருப்பேன். இது பெருங்காயம் நிறைய போட்டுக்கோங்க, பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. சரியா? பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட கூட நீங்கள் நல்லா வெதுவெதுப்பான நீரை, வெயிலில் எப்பவுமே வெதுவெதுப்பான தண்ணியே குடிங்க. சுடு தண்ணியா அப்படின்னு கேட்காதீங்க, அது வந்து அழலையை போக்கும். குடி தண்ணீர் வந்து தாகம் எடுத்துக்கிட்டே இருக்காது, வெதுவெதுப்பான வெந்நீரே குடிங்க. ஆரோக்கியமாக இருக்கணும்னா சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு மாதிரி இருந்தது எப்பயுமே சாம்பார் ரசம் அப்படின்னும் போது இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு சிம்பிளாக ஆனால் ஹெல்த்தியாக இருக்குங்க. வேர்க்கடலை நிறைய சேர்த்துக்கோங்க. சரியா? இதாங்க, ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் பார்க்கலன்றவங்க ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்.